ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாவல்டி சேனலில் ராணாவை பற்றி அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நாவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ராணாவோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பொலிட்டீஷியன் கராத்தே சந்துரு. அவர் தான் காங்கிரஸ் பார்ட்டியில் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாக வந்து இருக்கார். பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டாக இருக்கிற ராணாவுக்கு ரீசெண்டாக வந்து கையில் அடிபட்டுச்சு. ஸோ இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ பேண்டேஜோட பிக் பாஸில் வந்து இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் தான் ராணாவோட அப்பா இவரை பற்றி இன்ஃபர்மேஷன் ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரி மூலமாக தான் கண்டஸ்டண்டாக உள்ள வந்தவர் தான் ராணவ். இவர் வந்து வைல்டு கார்டு என்ட்ரி மூலமாக வரும்போது இவங்களும் எல்லாமே என்ட்ரு ஆயிருக்காங்க பிக் பாஸ்க்குள்ளே. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயான், மஞ்சுரி, ரியா, வர்ஷினி, சிவகுமார் இவங்க எல்லாருமே உள்ளே வந்தாங்க. ஆனால் வர்ஷினி, சிவகுமார், ரியா இவங்க எல்லாருமே வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. ராணவ் மட்டும் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிகினிங்ல வந்து ரொம்ப குவைட்டாக இருந்தார். இப்போ வந்து செம்ம சூப்பராக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ராணவோட அப்பா வந்து நார்த் சென்னையில் காங்கிரஸ் பார்ட்டி செக்ரட்டரியா ஃபியூ இயர்ஸ் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் வந்து இருக்காங்க. ராணவோட கெரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் ஆக்டரா நோட்டபிள் அப்பியரன்ஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ண இறைவி ஃபிலிம்ல வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி விஜய் ஆக்ட் பண்ண மாஸ்டர் ஃபிலிம்லயும் வந்து ஸ்மால் ரோல்ல வந்து நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு ஃபிலிம்ல ஹீரோவும் நடிச்சிருக்காரு. ராணவோட ஃபேமிலி போட்டோ இப்போ வந்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ராணவ் பிக் பாஸ்ல என்ட்ரி கொடுத்தப்போ நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து இவர் வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இவருக்கு எதுவுமே புரியல, மந்தமா இருக்காரு அப்படின்னு டைரக்டா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல மெயினா பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஸ்டார்டிங்ல இருந்தே ராணவ் வந்து கண்டினியூஸா வந்து ட்ரபிள் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க ரெண்டு பேருமே அடிக்கடி வந்து முட்டிப்பாங்க. அவருக்கு கையில் அடிபட்டப்போ கூட வந்து சௌந்தர்யா, அன்ஷிதா, ஜெஃப்ரி எல்லாருமே ராணவ் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவருக்கு உண்மையா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ஜெஃப்ரி, சௌந்தர்யாவும் இன்டிஃபரண்டா வந்து பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. இவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா விசிட்டிங் ஹவர்ஸ் முடிய போகுது, பாக்குறவங்க போய் பார்த்துட்டு வாங்க, இவனால டாஸ்க் நின்று போயிடுச்சு அப்படின்ட்டு நக்கலா வந்து சொல்லியிருப்பாரு. இவர் இந்த மாதிரி பேசுறதுனால நிறைய பேர் வந்து ஜெஃப்ரி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராணவோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா பர்மா தான். அங்கிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல தான் ஃபேமிலியோட வந்து இருந்திருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் ராணவோட தாத்தா வந்து ஷாக் பிசினஸ் செய்யறதுக்காக வேண்டி ஃபேமிலியோட சென்னை வந்திருக்காரு. அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணனால சென்னையில் ஒரு அளவுக்கு எக்கனாமிக் கம்ஃபர்ட்டோட இருந்திருக்காரு. அதே மாதிரி ராணவோட அப்பாவும் ஸ்டார்டிங்லேயே பொலிட்டிக்கல்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தனால காங்கிரஸ் பார்ட்டியில ஜாயின் பண்ணி நார்த் சென்னை செக்ரட்டரியா ஃபியூ இயர்ஸ் வந்து இருந்திருக்காரு. ராணவ் வந்து நல்லா படிக்கிற பையனால +2ல 1067 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரோட அப்பா வந்து சொல்லியிருந்தாரு. இவரோட அப்பா வந்து இவர் வந்து லாயர் ஆகணும் அப்படின்ட்டு காலேஜ்ல என்ரோல் பண்ணியிருக்காரு. பட் ராணுவுக்கு பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலியில் ஒன்றும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கரண்ட்லி ஒரு ஃபிலிமில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனந்த தாண்டவம் செல்லமே ஃபிலிம் டைரக்ட் பண்ணனா காந்தி கிருஷ்ணா தான் இந்த ஃபிலிமை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம் வந்து இன்னும் 2 monthsல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதை பற்றி ஒரு டைம் பிக் பாஸ் வீட்டில் வந்து ராணுவ வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு முத்து ராணுவ வந்து கிண்டல் பண்ணியிருப்பாரு. ராணுவ வந்து 10 crore ஃபிலிம்ல வந்து நடிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ராணுவுக்கு அடிபட்டு இருக்கிறது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவரோட அப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இதே மாதிரி டாய் டாஸ்க்ல ஜெஃப்ரி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ராணவோட கழுத்துல வந்து குத்திருப்பார். அப்பவே ராணவ் வந்து எனக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னு சொன்னதை பார்த்து ராணவோட அம்மாவுக்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து வீட்டில் இருக்கும்போது எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து சொல்ல மாட்டாராம். முடியாத பட்சத்துல தான் வந்து வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாராம். ஸோ எவ்வளவு வலிச்சிருந்தனா வலிக்குதுன்னு வாயை விட்டு சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து புலம்பிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவும் அதே மாதிரி அங்க இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து கூமுட்டை அப்படின்னு திட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான பையன் இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து ராணுவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளா நாங்க அந்த ஷோ வந்து டிவியில வந்து பாக்குறதே இல்லை, என்னோட ஒய்ஃப் வந்து அழுதுட்டே டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ராணுவுக்கு கையில் அடிபட்டப்போ பிக் பாஸ்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒண்ணுமே டீட்டெயிலாக சொல்லல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலி டாக்டரை வச்சு பிக் பாஸ் டீம்கிட்ட வந்து பேச வச்சோம். அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து ரிலாக்ஸா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ வர வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தூக்கம் வர்றதே இல்லை. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோ வந்து செட் இருக்கிற இடத்துல தீம் பார்க் வந்து இருந்திருக்கு. ஃபேமிலியோட 10 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தோம். அப்போ ராணுவ ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருந்தான். அங்கிருந்த ஒரு ராட்டனத்துல ராணுவ வந்து சுத்திட்டு இருக்கும் போதே அந்த ராட்டனம் ஒரு மாதிரி வந்து சரிஞ்சிருச்சு. அப்போ ராணுவ வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆனா இம்மிடியட்டா அந்த தீம் பார்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து சொன்னேன், இங்க வந்து செக்யூர் இல்லாம இருக்கு அப்படின்றது சொன்னோம். ஆனா அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ என் பையன் தப்பிச்சுட்டான், யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்களும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஆனால் ஃபியூ டேஸ்ல அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நார்த் இந்தியன் பொண்ணு ஒன்று இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த தீம் பார்க் வந்து இழுத்து மூடிட்டாங்க. அதனால என் பையன் பிக் பாஸ் வீட்டுக்கு அந்த பிளேஸ்க்கு மறுபடியும் அங்கே போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு பழைய ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அவன் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனால நாங்கள் மனசு தேதிக்கிட்டு அவனை வந்து அனுப்பி வச்சோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ எகெயின் அதே இடத்துல ராணுவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ராணுவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பேசியிருக்காங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்க நோவல்டி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.